2021 A11 வந்த கேள்வி 2021 AM வந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்ப்போம். எழுதுங்கோ. மூலக்கூறு Cl2O4 மூலக்கூறு Cl2O4க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க Cl2O4க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயியின் புள்ளிக்கூட்டு கட்டமைப்பை வரைக. லூயியின் புள்ளிக்கூட்டு கட்டமைப்பை வரைக. ரைட். அதன் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அவையே தருவினான் ஸ்கெலிட்டன் கருத்தால் தருவினான் இல்லையா பேப்பர்ல. ClO என்று தருவி. ഇതിന്റെ ലൂയിൻ കട്ടയപ്പ് കൊണ്ട് വരയമാണ് എന്ന പൊരുത്തமான ஏற்றுக்கொள்ளத்தக்க கட்டமைப்பை வரையவும். மூலக்கூறு Cl2O4க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் புள்ளிக்கூட்டு கட்டமைப்பை வரைக. அதன் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. சரி, இப்ப நாங்கள் முதல் இதுல இந்த மூலகங்கள் வலுவள ஓட்டிலத்திரங்களை கூட்டுவோம். குளோரின் 7ஆம் கூட்ட மூலகம். அப்ப வலுவள ஓட்டிலத்திரம் 7. அப்ப 7 தர 2 14. சரி, ஒருத்தன் 6ஆம் கூட்ட மூலகம். 6 4 24. அப்ப கூட்டினா 24 14 38. சரிதானே? ரைட். வலுவள ஓட்டிலத்திரம் தான் கூட்டணும். குளோரின் 7ஆம் கூட்ட மூலம் என்றபடியா வலுவள ஓட்டிலத்திரம் 7 இருக்கு. ஒட்சன் 6ஆம் கூட்ட மூலம் என்றபடியா 6 இருக்கு. கூட்டிட்டீங்க. கூட்டிட்டு இந்த அடிப்படை கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த இலத்திரங்களை கழிக்கணும். இந்த இலத்திரங்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா சிக்மா இலத்திரங்கள் என்று சொல்லுவோம். அதை கழியும். 2 4 6 8 10. 38 இருந்து 10 போனா 28. 28 2ஆல பிரிச்சா 14 சோடி வரும். சரியோ? இப்ப முதல் டெர்மினல் அட்டங்களுக்கு போடணும். அட்டகத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில போடணும். 1 2 3 சோடி போட்டீங்கன்னா 8 பூர்த்தியாகும். அதே மாதிரி 1 2 3 சோடி, 1 2 3 சோடி, 1 2 3 சோடி. இனி மிச்சம் எது இருந்தா தான் கொண்டு இஞ்சால போட வேணும். 14 சோடியில 3 6 9 12 போட்டாச்சு. 13 14. சரி, இனி என்ன செய்யுங்கோண்டா இந்த நாங்கள் முந்திக்கு வித்தியாசம். 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களை மைய அணுவாக கொண்ட மூலக்கூறுகளின் லூயின் கட்டமைப்பு வரையேக்க அட்டகத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இலத்திரஞ்சோடிகளை இறக்கி கீறினாங்க. இதுல பாருங்க, இதை சுற்றியும் 8 இலத்திரன் இருக்கு. பாருங்க 2 4, இதுல பிணைப்பில் 2, இங்க 2 8, இங்க 2 4 6 8 எல்லாமே அட்டகத்தை பூர்த்தி செய்யும். அப்ப அட்டகத்தை பூர்த்தி செய்துட்டா ஃபார்மல் சார்ஜை போடுவோம். ஃபார்மல் சார்ஜை போட்டா ஓவுக்கு மைனஸ் வர மட்டும் தெரியும். எல்லாருக்கும் மைனஸ் மைனஸ் மைனஸ். குளோரினை சுற்றி குளோரின் இலத்திரன் எத்தனை இருக்கு? ஃபார்மல் சார்ஜ் பாக்குற மாதிரி சொல்லிதான். குளோரினை சுற்றி குளோரின் இலத்திரன் 1 2 3 4. சில பேர் சொல்லி 8 இருக்காண்டு. அதே அது மொத்த இலத்திரனடா 2 4 6 8. நான் சொல்றது குளோரினை சுற்றி குளோரின் இலத்திரன் எத்தனை இருக்கு? 1 2 3 4. ஆனா குளோரின் வலுவள ஓட்டு இலத்திரன் எல்லாருக்கும் தெரியும் 7. ஆகவே 3 குறையுது. 4 தானே இருக்கு. அப்ப என்ன வரும்டா 3+. குளோரின் ஒரு 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்றபடியா அதன் வலுவள ஓட்டுல, அதாவது ஒரு லூயின் கட்டமைப்புல குளோரினை சூழ உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை 8 விட கூட வரலாம். 2ஆம் ஆவர்த்தன மூலகம் என்றா 8 விட கூட வராது. ஏனெண்டா 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள வலுவள ஓடுல என்ன இருக்குமெண்டா 2s 2p உபசக்தி மட்டம் தான் இருக்கும். 2s உபசக்தி மட்டத்துல 2 இலத்திரன் வரும். 2pல 6 இலத்திரன் வரும். மொத்தம் 8 இலத்திரன் தான் வரும். அதனால 2ஆம் ஆவர்த்தன மூலகம் ஒன்றை சூழ உள்ள
மூலகம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதை சூழ உள்ள மொத்த இலத்திரங்களின் எண்ணிக்கை ஒரு நாளும் 8 விட கூட வராதுன்னு சொன்னார். அப்புறம் நிறைய கட்டாயப்போ வந்து இருப்பான். ஆனா இது ஒரு 3ஆம் ஆவர்த்தன மூலகம் வந்தது. ஸோ 8 விட கூட வரலாம். அப்ப இவ்வளவுக்கு என்ன ஃபார்மல் சார்ஜ் குறையா இருக்குதோ அவ்வளவுக்கு அந்த கட்டாயப்பு ஸ்டேபிள். அப்போ ஒரு டெக்னிக் கொண்டு இருக்க பிள்ளைகள் இதுல இருந்து ஒரு சோடியை குறைக்கினீங்களா ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் குறை. அது வேணுமெண்டா இறக்கி போட்டு நீ ஃபார்மல் சார்ஜை கணிச்சுப்ப சரியா தான் பேர். அப்ப இதுல இருந்து சோடியருக்கு மைனஸ் பிளஸ் இல்லாமோ, இதுல இருந்து ஒரு சோடியருக்கு மைனஸ் பிளஸ் இல்லாமோ, இதுல இருந்து ஒரு சோடியருக்கு மைனஸ் பிளஸ் இல்லாமோ. அப்ப Cl O இதுல 2 சோடி 1 2 3 சோடி Cl டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ இதுல 2 சோடி இதுல 2 சோடி இதுல 2 சோடி. இதுதான் ஆன்சர். இந்த கேள்விக்குரிய விடை சரிதானு. இந்த கேள்விக்குரிய விடை இதுதான். இப்ப சில பேர் யோசிப்போம் சார் இதுல இருந்து வைக்கிறேன் என்ன வைக்கிறேன் என்ன பிரச்சனை வேறு சொல்லுங்க. இதுல இருந்து வைக்கிறேன் யாராவது சொல்லுங்க. இவ்வளவு காலம் கட்டாயப்பு கிரீட்டியல் இவ்வளவு கட்டாயப்பு கிரீட்டியல் டக்குன்னு சொல்லலாம். ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஆவிடும். கெட்டிக்கார் ஆக்சிஜனுக்கு பிளஸ் வந்து வேற அதுல இருந்து இறக்கி விட்டா ClO டபுள் பாண்ட் Cl அங்கால என்னடாங்க இதுல ஒரு தனிச்சோடி இந்த ஓவுக்கு பிளஸ் வந்து ஓவுக்கு பிளஸ் இருக்கிறது விரும்பத்தக்கதற்று. என்னோட ஓவில பிளஸ் இருக்கிறது பிளஸை கொண்ட கட்டமைப்பு ஓவில பிளஸ் இல்லாத கட்டமைப்போட ஒப்படைக்க உறுதி குறை சரிதான். சோ அதாலதான் அந்த பக்கம் இறக்கி. ஆகவே இதுதான் இந்த கேள்விக்குரிய விட. ரைட் திருப்பி சொல்லு அடுத்த கேள்வி போவோம். சரி ஒரு ஆள் தான் கறி இருக்கா மெட்டாக்கள் கறி போட்டு கரியா சொல்லு. இன்னொரு கேள்வி இருக்கு. சரி ஓகே ரைட். அடுத்த இன்னொரு பாட் கேள்வி இருக்கு. அதுல எழுதுங்கோ அயன் N2O2 2- இக்குரிய N2O2 2- இக்குரிய மிகவும் உறுதியான லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. இவ்வயனுக்கான மேலும் இது லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. மேலும் இது லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. மேலும் இது லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. திருப்பி வாசிக்கிறேன். அயன் N2O2 2- மிகவும் உறுதியான லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. இவ்வயனுக்கான மேலும் இது லூயியின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. 2 வரைய சொல்லி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு தந்திருக்கிற கட்டமைப்பு இதுதான் சரியா. இதுதான் எங்களுக்கு தந்திருக்கிறேன். சரியோ. எங்களுக்கு இன்னும் 2 கட்டமைப்பு வரைய சொல்லி கேட்கினோம். ஓகே. மேலும் இது லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரைகிறேன். சரி இப்படியே வச்சு மாத்துறதை விட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்தோம்டா சுவா. அப்ப பாருங்க NNOO சரியா. இதுக்கு ஒரு முறை சொல்லித்தாரேன் கவின். இப்படியே வச்சு மாத்த வலிக்கிட்டீங்கன்னா சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுத்துருவீங்க. இல்லையா மாத்தலாம். இதை கீறி போட்டு 2 விதமா சொல்லித்தாருன்னா
നൈതരസന്റെ വിലകളോട്ട് എത്ര കൂട്ടുമ്പോ I2 10. നൈതരസൻ 5 കൂട്ടമില്ലേ? I2 10. ഒട്സൻ 6 കൂട്ടം മൂലകം R2 12. 2 മൈനസ് 2 കൂട്ടുമ്പോ 12 2 14 10 24. 2 4 6 കളിയുമ്പോ 24 6 പോണ 18. 18 2 പിരിയുമ്പോ 9 സോടി. 1 2 3 4 5 6 7 8 9 സോടി. ഇതിലെ ഒരു സോഡിയെ ഇറക്കി കീറുന്നതാണ് എന്താണ് 9 സോടി താനെ കാരണം നൈതരസനക്ക് 5 I2 10. ഒട്സനക്ക് 6 കൂട്ടം മൂലം R2 12. 2 മൈനസ് 2 കൂട്ടണം 12 2 14 10 24. 24 2 4 6 കളിച്ച 18 18 2 കളിച്ച 9 സോടി. എഴുതാനാ പിള്ളേർ? റൈറ്റ്. ഇപ്പൊ അട്ടകത്തെ പൂർത്തി ചെയ്യണം. இதுக்கு தான் அட்டகம் பூர்த்தி ஆகல. அப்ப இதுல இருந்து ஒரு சோடி இறக்கி விட்டாச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு சோடி இறக்கி பொண்டை உருவாக்கிட்டு சரி. அப்ப என்ன வர போதும்? என் டபுள் பொண்டோ எல்லாம் படிவா நீங்க விளங்கி எழுதுங்க. இப்படி போட்டுட்டோ என் 1 2 சோடி ஓ 1 2 3 சோடி. ஃபோமல் சார்ஜ் போட்டா பாருங்க, இதுக்கு ஃபோமல் சார்ஜ் எப்படி பாக்குறேன்டா, ஒரு அணுவை சூழ உள்ள அந்த அணுவின் இலக்கணம் எத்தனை இருக்குன்னு. அப்ப பாருங்க 2 4 5 6. ஒட்சന്റെ വിലകളോട് എത്ര 6. அப்ப இதுக்கு ஃபோமல் சார்ஜ் 0. നൈതരസനെ ചുറ്റി നൈതരസന്റെ ഇലക്ട്രോൺ എത്ര இருக்கு? 1 2 3 4 5. നൈതരസന്റെ വിലകളോട് ഇലക്ട്രോൺ 5. 2 4 5 6. നൈതരസന്റെ വിലകളോട് ഇലക്ട്രോൺ 5. കൊണ്ട് കൂടെ இருக்கு. அப்ப மைனஸ். அதே மாதிரி இருக்கும் மைனஸ். இதே வேலையை இப்படி செய்திருக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்டெப் வழி காட்டுறேன். இதெல்லாம் வந்து வீடியோஸ்ல நான் செய்து காட்டினான். 2 3 விதமா மைய அணுவுக்கு போடுறது பார்த்திருப்பீங்க. பார்த்த ஆக்களுக்கு ஓகே. 1 2 3 இதுல 2 சோடியை போட்டு இதுல ஒரு சோடியை போட்டு அப்ப என்ன போடும்? இப்ப இதே வேலையை இங்கே செய்ய போறோம். இங்கே அனுப்பலாம். இதால ஒரு சோடியை இறக்கும். அப்ப என்ன வரப்போகுது? என் டபுள் பொண்டோ இதுல ஒரு சோடி, இதுல 2 சோடி, என் இதுல 2 சோடி, ஓ 1 2 3 சோடி, மைனஸ் மைனஸ். இதுதான் அந்த 2 கட்டமைப்பு. இதுக்கு ஒரு டபுள் ஹெட் அரோ போட்டு கீறிட்டு இதை வச்சு கீறி இருக்கலாம் ஒரு ஐடியா சொன்னானோ, அது எப்படி என்று சொல்லித்தான். அது என்ன ஐடியாண்டா, இது கொண்டு வந்து இங்க விட்டுட்டு இந்த இலத்திரனை கொண்டு போய் இங்க விட்டுரும். இந்த ஜோடியை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு இந்த இலத்திரனை கொண்டு இது அது இந்த இந்த கட்டமைப்பு நாங்க மாறிக்குன்னா இந்த ஜோடியை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு இந்த ஜோடியை கொண்டு வந்து இங்க வரும். அப்ப இந்த கட்டமைப்பு அப்படியும் ஜோதிச்சுக்கலாம். அதாவது இந்த தனிச்சோடியை இதுல பிணைப்புல கொண்டு வந்துட்டு இந்த பிணைப்பு ஜோடியை கொண்டு வந்து இதுல தனிச்சோடியை போட்டு விளங்குதோ. மாறிக்குறா இந்த தனிச்சோடியை கொண்டு வந்து இதுல பிணைப்பை உருவாக்கி போட்டு இந்த பிணைப்பு ஜோடியை கொண்டு வந்து இதுல தனிச்சோடியை மாத்தி அப்படியும் கீறலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிதான் கீறுவீங்கள். சரிதான், உங்களுக்கு நல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா அப்புறம் அப்படி கீறலாம். மாத்தரக்கூடிய அபிலிட்டி வரும். இல்லையண்டா இப்படி போய் கீறும். சரி புள்ளியே, ரைட்.
ஓகே ரைட். அடுத்த 2022. 2022 ரைட். வெளியே எழுதுங்கோ. N, F, S என்னும் மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் எனும் மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் ஒரு மூலக்கூறின் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. 2022 ஏனவ அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இம்மூலக்கூறுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. FN SFF குளோரினோட எப்பவும் ஒற்றை பிணைப்பு தான் வரும், இரட்டை பிணைப்பு வராது. அதான் நிறையா ஞாபகம் வச்சுக்கங்கடா. சரி ரைட். இப்ப நாங்கள் கூட்டுவோம். என்னது NSF. என்ன இருக்கு? NSF3 இவ்வளவு இருக்கு. நைட்ரஜன் வலுவலோட்டில் 5, கந்தகம் 6ஆம் கூட்ட மூலகம் 6, குளோரின் 7ஆம் கூட்ட மூலகம் 7 3 21. சரியா பிள்ளைகள்? 21 மாறம் 27, 27 5 32. சரியோ? எல்லாம் கூட்டிட்டேன். இனி இந்த பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்களை கழியுங்கோ. 2 4 6 8. 32ல இருந்து 8 போனா 24. 24 2ஆல பிரிச்சா 12 சோடி. 12 சோடி எப்படி வரப்போதோ? 1 2 3 இதுக்கு வரும். அதே மாதிரி 1 2 3 இதுக்கு வரும். 1 2 3 இதுக்கு வரும். 9 10 11 12 15. எல்லாத்துக்கும் அட்டகம் பூத்தி தரும். முழு பேருக்கும் அட்டகம் பூத்தி. இனி ஃபார்மல் சார்ஜை போட்டா இதுக்கு வராது, இதுக்கு வராது, இதுக்கு வராது. இதுக்கு நைட்ரஜனை சுத்தி நைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? இந்த எண்ணிக்கை இந்த படைப்பில் இத்தனை எண்ணுன்றான், ஒன்றன்றான். இத்தனை நேரம் சொல்லி தந்துட்டேன். ஏனண்டா இந்த படைப்பில் இத்தனை இலத்திரன் இருக்கு? 2 இலத்திரன் இருக்கு. அதுல ஒரு இலத்திரன் யாருடையது? இந்த புளோரின். இந்த நைட்ரஜன் இலத்திரன் எத்தனை? 1. அப்ப நைட்ரசனை சுட்டி நைட்ரசன் இலத்திரன் எத்தனை இருக்குன்னு கேட்டால் உண்டு தான் எண்ணணும். 2 அப்ப 2 4 5 6. நைட்ரசனை சுற்றி எத்தனை இலத்திரன் மொத்தமா இருக்குன்னு கேட்டா 2 4 6 8. அது வேற கதை. நைட்ரசன் இலத்திரன் வேற, நைட்ரஜனை சுற்றி உள்ள மொத்த இலத்திரன் என்ற கதை வேற. ரெண்டும் கிளியரா இருக்கும். அப்ப 2 4 5 6. அப்போ நைட்ரஜன் வெளியோடு இலத்திரன் 5 ஒன்று கூட இருக்கு. அப்ப மைனஸ். கந்தகத்தை சுற்றி கந்தகத்தின் இலத்திரன் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. கந்தகத்தின் வெளியோடு இலத்திரன் எத்தனையா? 6 ஒன்று குறையுது. பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லாம பண்ணலாம். என்ன சொன்னா? என்ன ஐடியா? ஒரு சோடியை இதில் இறக்கி விட்டீங்களா, ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் இல்லாமல் போகும். அப்ப என்ன வரும்? FN டபுள் பாண்ட் S FF 1 2 3 பேர் 1 2 3 பேர். இதுல 1 பேர், இதுல 1. இப்ப கந்தகத்தை சுத்தி கந்தகத்தின் இலத்திரன் எத்தனை இருக்கு?
1 2 3 4 5 6 കന്നിട്ട് വിലകളോട് എത്ര 6 അപ്പൊ ഫോർമുല ചാർട്ട് 0 1 2 3 4 5 0 ரைட் இதுதான் அவை கீட்ட கட்டமைப்பு ரைட் புரியுது சிம்பிள் கேள்வி இப்ப ஃபைனலுக்கு வர கேள்வி முந்தி வந்தது உம்மால் வரையக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் வரைய வேண்டும் கேட்டாங்க இப்ப அப்படி இல்லை எஸ்ஏ கொஷன் இல்லையம்மா எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல வெறும் 15 நிமிஷத்துல இவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி இங்க பாருங்க முதலாவதுல இதுவும் இஞ்சாலி பக்கம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி 15 நிமிஷத்துல செய்யும் இவ்வளவு வேகமா செய்யணும் இங்க இதுகள் ஆவது 2ஆம் நிலை அயனாக்க சக்தி மின்னெதிர்த்தன்மை அதுகள் எல்லாம் ஓர்டர் பண்ணணும் பிறகு கலப்போல் பார்க்கணும் இங்க வேற உணவு எல்லாம் கிடக்கணும் பிணைப்பு கோணம் அயனார பிணைப்பு நீளம் 1ஆம் அயனாக்க சக்தி இதுக்குத்தான் உங்களுக்கு எல்லாம் தரையெல்லாம் சமரியல் தந்தனான் 1ஆம் அயனாக்க சக்தி எல்லாம் சமரியல் எல்லாம் ஏன் தந்தனான்டா எல்லாம் யோசிச்சு செய்கிறதுக்கு அங்கே நேரம் இல்லை எவ்வளவுக்கு சுருக்கமா நாங்கள் வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு இது இருக்கு அதனால நான் உங்களுக்கு 1ஆம் பாடம் படிப்பிக்க ஆவர்த்தன இயல்பில் எல்லாத்துக்கும் ஏன் சமரியல் தந்து ஓடர் இப்படி பாருங்கோ இப்படி ஞாபகம் எடுத்துக்கொண்டு தந்தனா நேரத்தை குறைக்கிறது சும்மா அங்க விளங்கி படிச்சு ஒன்றும் செய்யலாம் விளங்கி படிச்சவன் விளங்கி போட்டிருக்க வேண்டியா டைமுக்கு செய்யலாம் அப்ப எவ்வளவு ஸ்பீடா நீ பேப்பர் செய்யறன்றதுல தங்கி இருக்கு 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி 1 மணி நேரத்துல செய்யணும் அது வெரி ரேர் அப்படி செய்கிறாங்க 1 மணி நேரம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் 15 நிமிஷம் அப்படித்தான் நிறைய பேருக்கு எடுக்குது இப்போ சரியான சேலஞ்ச் ஒன்று அதை நான் இப்போ ஃபுல் பேப்பர் செய்வேன் முதலாவது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு முதல் 2 பாடம் முடியும் முடிஞ்சா அப்புறம் பாரு சரிதானே அப்ப லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேகமாகிறது தெரியும் சில பேர் இருந்து அழிச்சு கீறி வெட்டி சில பேர் ஸ்கூல்ல எக்ஸாம் முடிய பேப்பரை பார்த்தாலும் ஐயோ கடவுளை வெட்டி கீறிக்கிறாங்க அதோடய நேரம் போய் அதே ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏன் மார்க்ஸ் குறையுதுன்னு பார்த்தா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கே 10 நிமிஷம் போய் அப்ப என்னென்ன பிள்ளைகள் இந்த பக்கம் கேள்வி செய்ய முடியும் முதலாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் இருக்க பாருங்க விளங்கு ஏலவெல்ல வந்தியால் நீங்க விளங்குறது முக்கியம் இல்ல எவ்வளவு வேகமா நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்றதெல்லாம் முக்கியம் இருக்கு நீ இல்லாட்டி நேரம் காணாம போயிட்டு சரி தெரிவிப்பீங்க இதெல்லாம் தெரிவிப்பீங்க சிம்பிளான வழியா ரைட் இன்னும் ஒரு பாட்டு கேள்வி இருக்கு எழுதுங்கோ NO4 மைனஸ் அயனுக்குரிய ஒரு அயனுக்குரிய ஒரு லூயிக் குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது லூயிக் குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ளது NO4 மைனஸ் அயனுக்கு மேலும் 3 லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை அதாவது பிரிவு கட்டமைப்புகளை மேலும் 3 லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக NO4 மைனஸ் அயனுக்கு மேலும் 3 லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக N double bond O O O
1 2 3 சோடி, இதுல 2 சோடி, இதுல 1 2 3 சோடி, இதுல 2 சோடி, மைனஸ் இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் இப்படி ஒன்று தந்திருக்கு. இதுக்கு இன்னும் 3 கட்டமைப்பு கீறட்டா. நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்தா கீறசுவோம். உங்களுக்கு வழங்கப்படுத்துறது மீன்ஸ் சரியோ? ரைட். இதான் ഇതിന്റെ அடிப்படை கட்டமைப்பாக இருக்கும். நைதரசனுக்கு 5, ஒட்சனுக்கு 6 நாங்க 24 மைனஸ் கொண்டு 24 கொண்டும் 25 5 30 2 4 6 8 களி 30ல 8 பூனால் 22 22 ரெண்டால பிரிச்சு என்ன 11 சோடி வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சோடி. இப்ப என்ன பிரச்சனை? இதுக்கெல்லாம் ஃபோமல் சார்ஜ் போட தேவையில்லை. அட்டகத்தை மீறாண்டபடியா ஏன் எல்லாம் இதுல இருக்கிற எல்லாம் 2ஆம் ஆவர்த்தன மூலங்கள். அப்ப ஒரு மூலத்தை சுத்தி ஒரு நாளும் 8 இலத்திரம் விட கூட போட்டு லூயிங்க டைவெனியா கூட கீறக்கூடாது. அப்ப இதுல ஒரு சோடி இறக்கித்தான் இதுக்கு 8 பூர்த்தி ஆக்கினவர். நான் என்ன போறேன் இங்கால இருந்து இறக்கப்போம். அப்ப என்ன வரும்? என் டபுள் பொண்டோ 2 சோடி ஓ உங்களுக்கு ஃபோமல் சார்ஜ் பார்க்க தெரியுதானே? ரைட். ஓ ஓ இதுல 2 சோடி, இதுல 1 2 3 சோடி. ஓவுக்கு 3 சோடி வந்தா மைனஸ் வரும் இதுக்கு பிளஸ் வரும். இப்படி ஒன்று கிரியாச்சு. ஒன்று கிரிட்ட இன்னும் 2 கிறோம். அடுத்த என்ன போறோம்டா இதால ஒரு சோடி இறக்கி விடுவோம். இறக்கினா ஓ ஓ டபுள் பாண்ட் என் ஓ ஓ 1 2 3 சோடி 1 2 3 சோடி மைனஸ் மைனஸ் 4 மணிக்கு வந்தா பிளஸ் இதுல ஒரு சோடி மிச்சம் இருக்கு. அப்ப இதுல ஓக்கு பிளஸ் வரும். இதுல 1 2 3 சோடி. இதுக்கு மிஞ்சி உங்களால ஒன்றுமே செய்யலாம். ஆனால் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு. ஒரு ஐடியா என்னண்டா இந்த இலத்திரஞ்சோடிய போடிய பிள்ளைகள் என்ன செய்கிறீர்கள்? இதுக்கு போடுறீங்களோ இதுல ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு. ஒரு ஐடியா என்ன செய்ய போறோம் அதை நான் புறம்ப எழுதி காட்டணும் உங்களுக்கா. சரிதானே? எக்ஸ் இன்னும் ஓண்டு போட்டுட்டு இந்த போடுறீங்களோ போட்டுட்டு 1 2 3 சோடி 1 2 3 சோடி 1 2 3 சோடி இதெல்லாம் போடுங்க. போடிக்க பிறகு இதுக்கு போட்டுட்டு பிறகு இங்க போட்டீங்க. இப்ப இதை சுத்தி 8 இலக்கணம் வந்துட்டு இதுக்குத்தான் அட்டகமைப்பு வரையும். இதுல இருந்து ஒரு சோடியை இறக்கி விடு. இறக்கினீங்கடா ஓ டபுள் பாண்டோ அதுல இருந்தான ஒரு சோடி இறக்கினி. இதுல ஒரு சோடி இருக்குது. என்னமா சார் நீங்க கடைசியா விளங்கப்படுத்தின திரும்ப சொல்லலுமா? ஓ என்னண்டா இதை போட்டீங்களா இலத்திரஞ்சோடிய இந்த மெதட்ல அப்படி போடாமல் போடையக்கு என்ன செய்து நீங்கள் ஒவ்வொரு அணுவையும் சுத்தி 8 இலத்திரன் வரக்கூடிய மாதிரி தானே போட்ட நீங்கள். போடையக்கு என்னென்ன போட்ட நீங்கள் 2 4 6 8 2 4 6 8 2 4 6 8 அப்படி வேற. அதால ஒவ்வொன்றுக்கும் 3 சோடி போட்டு கொண்டு போனா அப்ப இதுக்கு 3 இதுக்கு 3 இதுக்கு 3 இதுக்கு 2 சோடி போட்டாலே 2 4 6 8 அப்படித்தானே போட்டுனா ஒட்சனுக்கு போட்டுனாங்க. ஏனண்டா லூயிங்க டைப்புக்கு இருக்கிற ரூல்ஸ் என்ன சொல்லுதுண்டா முதல் மின்னழுத்தன்மை கூடிய அணுக்களுக்கு போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு மின்னழுத்தன்மை குறைந்த அணுவுக்கு போட சொல்லித்தான் எங்களுக்கு விதி சொல்லுது. அப்ப ஒட்சனுக்கு போட்டுட்டு தான் நைதரசனுக்கு வரணும். நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்டா ஒட்சனுக்கு முதல் இஞ்சால் எடுக்கிற டெர்மினல் கடைசி தொங்கல் நிலையில இருக்கிற ஒட்சன் எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நைட்ரஜனுக்கு அட்டகத்தை பூர்த்தி செய்து போட்டு மிச்சத்தை கொண்டு ஒட்சனுக்கு போடுறோம். விளங்குதா? போட்டா இப்ப இதை சுத்தி எத்தனை இருக்கு? 2 4 6 8 வரணும்டா. இதுல எந்த ஒரு சோடி இறக்கலாம் தானே. இறக்கி விட்டா 8 வந்துடும். அது ஏற்கனவே இங்க கீழ்பட்டு. அப்ப இனி வித்தியாசம் வைக்கிறோம்டா இதுல இருந்து ஒரு சோடி இறக்கும். அதான் மைனஸ் மைனஸ் இதுக்கு சார்ஜ் வராது இதுக்கு பிளஸ். ஸோ இதுதான் 3 கட்டாயம். கீரை கபிளிகள் எல்லாம் டபுள் ஹெட் அரோ போடணும். ஏன்னா எல்லாம் பெரிய கட்டாயம். ரைட். இதோட 2022 முடிச்சு பாஸ்.
சார். ஒரு ஆள் கறியாச்சு. சொல்லுங்க, டவுட்டா ஓம் சார். என்ன? நீங்க முதலாவதுக்கு அடிப்படை கட்டமைப்புல வந்து ஆம், அந்த 2 ஓக்கும் வந்து டபுள் பாண்ட் போட்டு பண்ணிடலாம் சார். இதுக்கும் ஒரு டபுள் பாண்ட், இதுக்கும் டபுள் பாண்டோ? இல்ல, மேல இருக்கிறதுக்கும் சைடுல இருக்கிறதும் சார். டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் போட்டா 8 விட கூட வந்துடும் இல்லையம்மா? நான் 2ஆம் ஆவர்த்தன மூலத்தை சுத்தி ஒரு நாள் என்ன சொன்னான்? 8 விட. இது கூட வரக்கூடாது. நீங்க எப்படி பாப்பீங்க? இந்த எத்தனை எல்லா வச்சிலையும் பிள்ளைகள் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா பிள்ளையா கீறுங்கள். நாம் சொன்னால் விளங்குறே இல்லை. கொஞ்சம் வேற இப்படி கீறி விட்டுருங்க. 2 4 6 8 10 பிள்ளைங்க இப்படி எல்லாம் வராது. விளங்குதா? கவனா ஓம் சார். 2ஆம் ஆவர்த்தன மூலகம் ஒன்று இருந்தால் அதை சூழ ஒரு நாள் 8 விட கூட வராது. இங்கேயாவது வீட்டுல பெரிய போர்ட்ல எழுதி ஒட்டி விடு. ஏனண்டா பிள்ளைகள், நான் உமக்காக சொல்ல இல்லை, எல்லா பேச்சிலையும் எல்லா பிள்ளைகளும் இத்தனை நேரம் சொல்லி கொடுத்தாலும் சும்மா இறக்கி விட்டுருங்க. பிள்ளைகள் சும்மா போட்டு இறக்கி விடும். இறக்குற லொரியால சீனி மூட்டை இறக்குற மாதிரி இதுல ஒன்று இறக்கி, அதுல ஒன்று இறக்கி, இதுலையும் இறக்கி, அப்படி இறக்கிறேன் என்னன்னு யோசிக்கும். 8 வர வேணும், 8 விட கூட வரக்கூடாது. ஆனா இதுல ஒரு குளோரினோ கந்தகமோ பொஸ்பரஸோ இருந்தா 8 விட கூட வரலாம். ஏன் 8 விட கூட வரலாம்? 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் விலவல் ஓட்டுல என்னென்ன உபசக்தி மட்டங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாராவது 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் விலவல் ஓட்டுல என்னென்ன உபசக்தி மட்டம் இருக்கு? SPD. SPD. எஸ்ல எத்தனை எழுத்துறேன்? 2. பியில் எத்தனை? 6. டியில் எத்தனை? 10. 18 எழுத்துறேன் வரலாமே. விளங்குதா? மறக்காத, உற்று போதும் மறந்துடாத. என்னது? 2ஆம் ஆவர்த்தன மூலத்தை சுத்தி 8 விட கூட போடுறோம். சார், ஓம் சொல்லுங்க. இந்த நீங்க 3வது வரைஞ்சிருக்கிறீங்களே, ஓ 3வது ஒன்று, இது 1 2 இதா? ஓ ஓ அதுல வந்து ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன் போட்டு நைட்ரசனுக்கு 2+ போட்டா சரியா? ஒட்சனுக்கு 2 எழுத்துறேன். இதெல்லாம் ஒன்று போட போறீங்க இன்னும். ஓ போட்டா ஓ எத்தனை? போட்டா போட்டா எத்தனை வேற ஒட்சனை சுத்தி? போட்டா 2 சரி, 7 வரும். நான் சொல்றபடியே இங்க வர. எத்தனை எழுதுறாங்க? ஒட்சனை சுத்தி எத்தனை எழுதுறாங்க? 7 2 4 5 6 வரலாமே. இல்ல வரையல, அப்ப மைனஸ். ஒட்சனை சுத்தி ஒட்சன் எழுதுறதா எழுதுறாங்க. மொத்த எத்தனை இருக்கு? 2 4 6 8 10. ஓகே ஓகே. எத்தனை நேரம் சொன்னான் பிள்ளைகள்? அதான் வீட்டுல பிரிசு போட்டுல பெருசா எழுதி ஒட்டி விடு. 1 சோடி 2 சோடி 3 சோடி 4 சோடி 5 சோடி. இதுக்கு 2+ போட போறாங்க. இங்க இந்த கட்டமைப்பு ஏன் பிழை? நைதரசனை சுத்தி நைதரசன் அட்டகத்தை பூர்த்தி செய்யவில்லை. இங்க உட்சனை சுத்தி 8 விட கூட இலத்திரன் வந்துட்டு. ஓகே சார். புது பிள்ளையா இங்க நான் சொல்லட்டேன். இலங்கையில் இருக்கிற வாத்திமையருக்கு 99% வாத்திமையருக்கு கீற தெரியாது. சும்மா சும்மா அதை மாத்தி கீற இதை மாத்தி கீறி தயவு செய்து நான் கீறின மெதட்டை தவிர வேற மெதட்டில் யாரிலையும் பார்த்து குழம்பிடாதேன். நானும் 2011ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் வரக்கு முதல் பிள்ளைகள் 2011ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் வரக்கு முதல் நான் 2007 இது படிப்பிக்க தொடங்கிட்டேன். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இது யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தது. எங்களுக்கு லூயின் கட்டமைப்பு வரைகிறான்றது சரிதான். எனக்கு அந்த நேரம் 2007ஆம் ஆண்டு நான் படிப்பிக்க ஒரு கேள்வி வந்தது. SO4 இந்த கட்டமைப்பு பண்ணுறீங்க 2007 2008 தெரிய பாஸ் பேப்பர்ல எடுத்து பாருங்க. இப்படி ஒரு விடையும் கொடுத்திருந்தது. இன்னும் ஒரு விடை கொடுத்திருந்தது SOO. இப்படி ஒரு விடையும் கொடுத்திருந்தது. நிறைய பிள்ளைகள் கொடுத்து ஏதோ இப்படி போட்டுட்டு 2- போட்டுட்டோம் சரிதான். நிறைய பிள்ளைகள் இதைத்தான் இருந்தேன். என்னடா படிச்ச பிள்ளைகள் இதுதான் ஏனண்டா கலப்பு கடை விளங்குது. SO4 நான் அந்த டைம்ல இருந்தே லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது இதுதான் பேட்டர்ன் படிப்பிச்சுன்னா இப்ப 2011ஆம் ஆண்டு சிலபஸ் வந்த பிள்ளைகள் நிறைய பேருக்கு லூயிங் கட்டமைப்பு கீற தெரியா. இப்ப ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு மெதட்ல பழைய வச்சிருக்கிறான் பிள்ளைகள். நான் சொல்றதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் மெதட். மைய மாத்துறது இப்படி மாத்துறது. இதை தவிர வேறு யாரும் எங்க படிப்பிச்சாலும் காதல எடுக்கிறார். சொன்ன விளங்குதா? சும்மா மாத்தி மாத்தி போட்டு பிள்ளைகள் இதுல ஒரு சோடி வேற இதை மாத்தி போடுங்க அங்க போடும் போடும் ஐயோ கடவுளை போட்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த முதலாவது வீடியோல பாருங்க 2 3 மையணுகள் வந்து மாத்தி மாத்தி போட்டு கீறி காட்டுறேன். C3O2 N2O5 விளங்குதா? பாத்தீங்களே N5+ இதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 4 5 வீடியோ எடுத்து பாருங்க. அதுல எல்லாமே சரி. அடுத்த வேலைக்கு போவோம்.
சரி 2023 A11 2023 A11 மூலக்கூறு FBrO3 இக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. ஆனா அடிப்படை கட்டமைப்பு தெரியல. மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. சார் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க. மூலக்கூறு கிடக்கு FBrO3க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. யாரு இதுல மைய அணுவாக சொல்லுமா? யார் மைய அணுவாக? அதுதான் மின்னத்தன்மை குறைந்தது, அதே நேரம் எண்ணிக்கையில குறைந்ததும் அதுதான். அப்ப இதுக்குரிய அடிப்படை கட்டமைப்பை போட்டா OOOF எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கு, இதே மாதிரி தான். சரி, இப்ப எல்லாரையும் கூடுவோம். புளோரின் 7ஆம் கூட்ட மூலகம் 7, புரோமின் 7ஆம் கூட்ட மூலகம் 7, ஒட்சன் 6ஆம் கூட்ட மூலகம் 6 3 18, 18 மேலும் 25 மேலும் 32, 2 4 6 8 களி 32ல 8 போனா 24, 24 2ஆல பிரிச்சா 12 சோடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டாச்சு. இப்ப எல்லாருக்கும் அட்டகம் புத்தி ஆயிட்டோ இல்லையோ பிள்ளைகள்? எல்லாருக்கும் அட்டகம் புத்தி ஆயிட்டோ இல்லையோ? எல்லா அணுக்களுக்கும் அட்டகம் பூர்த்தி ஆயிட்டா இல்லையா? நான் கேட்டா மட்டும் வாய துறக்க மாட்டேன், மற்றபடி வாய துறவும். பூர்த்தி ஆயிடுச்சு. பூர்த்தி ஆயிடுச்சு. அப்ப ஃபார்மல் சார்ஜை போடும். ஓவுக்கு மைனஸ், ஓவுக்கு மைனஸ், ஓவுக்கு மைனஸ். புரோமினை சுத்தி புரோமின் இலத்திரன் எத்தனை இருக்கா? 1 2 3 4. புரோமின் விலவல ஓட்டு இலத்திரன் எத்தனை என்று கேட்டா 7. அப்ப 3 குறையுது. அப்ப 3+. என்ன புரியும்? இதே மாதிரி கிருண மாதிரி கிடையாது. கொஞ்சம் என்ன மாதிரி வரும்? சிம்பிள். ஓக்கும் பிஆருக்கும் இடையில ஓக்கும் பிஆருக்கும் இடையில எல்லாத்துலயும் என்ன போட்டு விட்டா? சரியம்மா சொல்லுவோம். டபுள் பாண்ட் போட்டு விட்டா. சரி, இப்ப பேப்பர் எழுதுவோம். இந்த பழைய பேப்பர் எல்லாம் கஷ்டம். இப்ப கெமிஸ்ட்ரி பேப்பர் ஈஸி. டபுள் போண்டோ F1 2 இதே சொல்லி இப்ப செய்தாங்க. ஸ்டார்ட்ல செய்தாலும் இது ஒரே மாதிரி இல்லை பிள்ளைகள். 2020 இது ஒரே மாதிரி. என்னம்மா என்ன? சரி, அடுத்த 2024 மூலக்கூறு 2024 A11 மூலக்கூறு ISO4F க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கூற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கூற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. அதன் அடிப்படை கட்டமைப்பு
அதன் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. எஸ் ஓ எஃப் ஐ ஓ ரைட். எல்லாத்தையும் கூட்டுவாம். அயடின் 7ஆம் கூட்டம் மூலகம் 7. இப்பதான் நான் சொன்னேன் கூட்டம் கூட்டமா மூலகம் பாடம் இருக்கும் இல்லையா? சரி தெரியும். காந்தாம் 6ஆம் கூட்டம் மூலகம் 6, ஒட்சிசன் 6ஆம் கூட்டம் மூலகம் 6 நாங்க 24, புளோரின் 7ஆம் கூட்டம் மூலகம் 7, 7 2 14 6 20, 20 24 44. சரியா? 7 2 14 6 20 24 44. அதுல இருந்து 2 4 6 8 10 12 கழிச்சோம். 44ல இருந்து 12 கழிச்சா 32. 32 2ஆல பிரிச்சா 16 சோடி வரும். 16 சோடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மிச்சம் 16 போட்டாச்சு. சரியா? போட்ட எல்லாருக்கும் வெட்டு வந்துட்டு போட்டுட்டேன். எல்லாருக்கும் வெட்டு வரக்கூடிய மாதிரி போட்டுட்டேன். சகல வெட்டு. இப்ப என்ன செய்யும்? இப்படி 600 நிலைமை வந்தா என்ன செய்யும் சொல்லி தந்தேன். சொல்லுவாபம். இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு பிள்ளையார் இதான் இப்ப பார்த்து இருக்கிறோம். சரி, என்னதை காணணும் இனி? ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ். ஓவுக்கு 3 சோடி இருந்தா மைனஸ், ஓவுக்கு 3 சோடி இருந்தா மைனஸ், ஓவுக்கு 3 சோடி இருந்தா மைனஸ், ஓவுக்கு 3 சோடி இருந்தா மைனஸ். ஃப்ளோருக்கு வராது. காந்தத்தை சுத்தி காந்தத்தின் எலக்ட்ரான் 1 2 3 4 இருக்கு. அப்ப 2 பிளஸ் வரும். அயடினை சுத்தி அயடின் எலக்ட்ரான் 1 2 3 4 5 இருக்கு. சோ பிளஸ் வரும். சாரி, அயடினை சுத்தி அயடின் எலக்ட்ரான் 5 இருக்கு. அயடின் வெல்வலோட்ல எலக்ட்ரான் 7 தான். இப்ப 2 பிளஸ் வரும். என்ன புரியும்? சிம்பிள் டக்கன் எழுதுவா. சார் எல்லா ஓக்கும் டபுள் பாண்ட் போட்டா சார். எல்லா ஓக்கும் டபுள் பாண்ட் இணைப்பு கொடுத்தா டபுள் பாண்ட் போட்டு விட வெல் முடியுது. ஓ ரைட் ஓகே. எஸ் டபுள் பாண்டோ இவ்வளவு குயிக்கா இருக்கிறோம். ஐ டபுள் பாண்டோ 2 சோடி. அக்கா இங்கேயும் 2 சோடி, இதுலயும் 2 சோடி, இதுலயும் 2 சோடி, இதுல 1 சோடி. ஒன்றுக்கும் சார்ஜ் வரா. ரைட் முடிச்சு. சரி ஓகே. அடுத்த கேள்வி எழுதுவோம். இன்னும் ஒரு கேள்வி அதுக்குள்ள இருக்கு. HNCO மூலக்கூறுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இம்மூலக்கூறிற்கு மேலும் இரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. சார் கொஞ்சம் கேள்வி முதல்லன்னு சொல்லலுமா? HNCO மூலக்கூறிற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. எழுதிட்டோம். ஆமா சார்.
இம்மூலக்கூறுக்கு மேலும் இரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைந்து அவற்றின் உறுதிப்பாடுகளை குறிப்பிடுக. உறுதியானதா உறுதியற்றதா என்று சொல்லிட்டா சரி. அவற்றின் உறுதிப்பாடுகளை குறிப்பிடுக. உறுதிப்பாடுகளை குறிப்பிடுக. HNCU இதுதான் தந்தை. இதுக்கு இன்னும் 2 கட்டமைப்பு கரெக்டா. முதல்ல இருந்தே தொடங்குவோம். HNC இதுல வேற மெதட் எல்லாம் இருக்கு. சொல்லி தரட்டேன். மெதட் கூட்டாமல் இத்தனை இலத்திரன் ஜோடி இருக்கண்டெல்லாம் கண்டுபிடிக்கலாம். எத்தனை இலத்திரன் ஜோடி இருக்கு? 1 2 3 4 5 5 ஜோடி இருக்கு மொத்தம். நாங்கள் கணிச்சதுல ஸ்கேல் அது விளங்குதாடா உங்களுக்கு எப்படி சொல்லி தர்றேன். எது சுகமா இருக்கு? இந்த முதல்ல இருந்தே போடுற சுகமோ இல்லாடி இடைக்கு இது கலட்டி கொள்ளுற மாதிரி சொல்றது ஈஸியோ? அதான் சொல்லு. முதல்ல இருந்து அத சொல்லுங்க கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களே. எது? ரெண்டாவது மெத்தடு. ரெண்டாவது இது என்னண்டாடா, எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு கிடைக்கு. இதுல 1 2 3 படைப்பு தான் நிரந்தரமா போடுவோம். ஓம்ஸ். மற்ற மேலதிக நைத்திர படைப்பு வந்திருக்கு. இதுல ஒரு சோடி இருக்கு, இதுல ஒரு சோடி இருக்கு, 2 இதுல 1 3 4 5 சோடி வந்திருக்கு. விளங்குதா? ஓம்ஸ். அப்ப 5 சோடி தான் மெயினா இருக்கும். அப்ப மொத்தமா எத்தனை சோடி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 ஜோடி தான் இருக்கும். விளங்கு இல்லையோ? 8 ஜோடியை வச்சு கொண்டு வருவோம். இதுக்கு ரிபல் பாண்டா போட்டுட்டு இதுல ஒரு சோடியை போடுறேன், இதுல 2 சோடியை போடுறேன். எண்ணி பாருங்க. இப்ப 1 2 3 4 5 6 7 8 சரிதானே? இப்படி போட்டேன். சரியே 8 அட்டகம் ஊத்தியாக 8 சரியே. என்ன பண்றது? HE ரிபல் பாண்ட் HN இதுக்குள்ள ரிபல் பாண்டா போட்டுட்டு இஞ்சால ஓவை போட்டுட்டு இதை சுற்றி 8 வந்துட்டு இதை சுற்றி 8 வந்துட்டு இதுல 1 2 3 செக் பண்ணுவோம். எத்தனை சோடி இருந்தான்னு சொன்னா மொத்தமா 8. 1 2 3 4 5 6 7 8 சரியா? 2 ஓகே. இப்படி இதெல்லாம் கூற கூற வரும். மைனஸ் பிளஸ் இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ். ஓகே. மொத்த ஜோடிகள் மாறக்கூடாது. மொத்தமா எத்தனை ஜோடி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப நீ கீற கட்டையம் எல்லாத்துலயும் 2 பேர் இருக்கணும். மொத்தம் 8 ஜோடியை தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனா எல்லாம் என்னத்தை பூர்த்தி செய்யப்பட வேணும்? எல்லாருக்கும் என்ன பூர்த்தி செய்யப்பட வேணும் சொல்லுங்க? எல்லா அணுக்களுக்கும் என்ன பூர்த்தி ஆகணும்? அட்டகம் பூர்த்தி ஆகணும். 8 ஜோடியை விட கூடக்கூடாது. இந்த புதுசாக கிடையாது. இதுல ஒரு கொண்டை போட்டு இதுல ஒரு சில பேர் இப்படி வந்து நான் இப்படி கருவிடும் முடியாத நடக்கு. எல்லாத்தையும் நடக்கு. என்ன பிரச்சனை? இப்படி இருக்குன்னா சரியா தான் என்ன பிரச்சனை? சார்ஜ விடுங்க. சார்ஜ பிறகு பார்க்கும். என்ன பிரச்சனை? இப்ப கார்பனை சுத்தி 4 பிணைப்பு விட கூடிட்டு கூட்டிட்டு 8 விட கூட்டிட்டு அதெல்லாம் கவனிக்கணும். சும்மா போடுற இல்ல கிடக்கான். போன முறை எடுத்தார் 2025 சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? இந்த ரெண்டுல உறுதி உறுதி இது பாருங்க. ஒரு அணுவில பிளஸ் மைனஸ் இருந்தா, ஒரு மூலக்கூறுல பிளஸ் மைனஸ் இருந்தா இப்படி இருக்கணும். ரூல்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க எப்படி இருக்கணும் பிளஸ் மைனஸ் இருந்தா? மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்துல மறையேற்றமும் மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகத்துல நேரேற்றமும் இருக்கணும். மாறி இருந்தா பிளஸ்,
இங்க வேற ஓ நைட்ரஜனை விட ஒட்சனுக்கு மின்னத்தன்மை கூட. அப்ப இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ் இருக்கிறது. சோ இது உறுதியானது. இதுல மாறி கிடக்கு. ஓவுக்கு பிளஸ் எண்ணுக்கு மைனஸ் கிடக்கு. சோ இது உறுதியல்ல. ரைட். டூ 2025 இயர் எழுதுங்கோ. மூலக்கூறு ClSO2F இக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக. யார் மையானு கந்தகா பெறவில்லையல் SOO இஞ்சால ஒரு F இஞ்சால ஒரு C. ரைட். வேல்யூஸ் இஸ் குடுவா ஃப்ளோரின் 7 கந்தத்துக்கு 6 ஒட்சருக்கு 6 டிபெண்டன்ட் ஃப்ளோரின் 7 கூட்டின விளக்கு தானே. 12 மாறும் 18 மேலும் 25 மேலும் 32 2 4 6 8 32 8 போனா 24 24 இரண்டால பிரிச்சால் 12 மிகவும் இலகுவான வெளிவோடக போன வருஷம் வந்து 1 2 3 சோடி 1 2 3 சோடி 1 2 3 சோடி 1 2 3 சோடி. ஓவில 3 சோடி வந்தா மைனஸ், ஓவில 3 சோடி வந்தா மைனஸ். காந்தத்துக்கு என்ன ஃபார்மல் சார்ஜ்? டக்கண்ட். காந்தத்துக்கு ஃபார்மல் சார்ஜ் 2 plus 2 பிளஸ். அப்ப எப்படி கட்டவே பேரு குயிக்கா சொல்லு. ஈஸி. பிடிச்சிட்ட. இனி என்ன? O double bond வரும். ஓகே டபுள் பாண்ட். எஸ் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட். எப்படி இருக்கு? ஈஸியா பேப்பர். இப்ப வேற வேற பேப்பர் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கு. இப்ப எல்லாம் ஈஸி பேப்பர் பிள்ளைங்க கேம்ஸ். சுகமானது. ரைட். முடிச்சு. ரைட். குயிக்கா கருதிங்களா? இன்னொரு சின்ன ஒரு பாட்டு இருக்கு. அதோட முடியும். சார் முடிஞ்சது சார். சரி ஓகே. இதுல இன்னொரு பாட்டு எழுதி H(O2) மைனஸ் அயனிக்கு ஓர் உறுதியான லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஓர் உறுதியான லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஓர் உறுதியான லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இந்த அயனுக்கு மேலும் இரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக. மேலும் இரு லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளை வரைக.
அவற்றின் உறுதித்தன்மை பற்றி குறிப்பிடுகிறது. ரைட், என்ன மாதிரி இருக்கலாம் நான் சொன்ன ஐடியா அப்படிங்க. எத்தனை இருக்கு, எத்தனை சோடி இருக்கு மொத்தம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சோடி இருக்கு. 12 சோடி கவனமே இருக்கணும், 8 விட கூட கூட. அப்ப எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? 18 என்ன புரியுது சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இதுல ஒரு டபுள் பொண்டோ போட்டு சிங்கிள் பொண்டோ போட்டு இருக்கலாமில்ல? 3 சோடி, இதுல 2 சோடி, 8 வந்துடுது, இதுக்கும் 8 வந்துடுது, மைனஸ் இதுக்கு பிளஸ், இதுல 2 சோடியை போட்டு விட்டாச்சு, இதுக்கும் மைனஸ். பாருங்க சரியா? எத்தனை சோடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரி தெரியாமா கிருணா? அடுத்தது இந்த டபுள் ஒன்றை மாத்தி கீழே போட்டு கருவிடலாம். NO 1 2 3 சோடி மைனஸ் டபுள் பொண்டோ 2 சோடி NOH இதுக்கு மைனஸ் 2. ரெண்டுமே உறுதியானது. அடுத்துள்ள அணுக்களில் எதிரேற்றம் மிகைத்தன்மை கூடின, இதெல்லாம் மைனஸ். உறுதியானது உறுதியானது. உறுதியானது இது உறுதியானது பிள்ளைகள். இது குறைந்த அளவில் 3 வேர்ட் பாவிக்க சொல்லி இருக்கிறோம். இதுல கேள்வி நம்ம படிவ ஃபுல்லா வாசிக்கல. உறுதியானது, உறுதியற்றது அல்லது குறைந்த அளவில் உறுதியானது என்று கேட்டிருக்கு. இதுதான் உறுதியானது. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இங்க பாருங்க, எண்ணில மைனஸ் இருக்கிற அவ்வளவுக்கு உறுதி குறைவு. என்னோட ஏற்றம் இதுல எண்ணிலையும் ஓவிலையும் இருக்குது, இதுல எண்ணிலையும் ஓவிலையும் எண்ணிலையும் இருக்கு. அப்ப இதை விட இதுக்கு உறுதி குறைவு. அப்ப குறைந்த அளவில் உறுதியானது, குறைந்த அளவில் உறுதியானது வேண்ட பாருங்க. இது உறுதியானது, இது குறைந்த அளவில் உறுதியானது.